தேவன் ஆளுகிறார் என்பதும், தேவன் ஆட்சி பண்ணுகிறார், பரலோக ராஜ்யம், இறை அரசு, தேவனுடைய அரசாங்கம், தேவன் ஆட்சி பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுதும், இந்த பூமியிலே தேவன் மற்ற மனிதர்களைப் போல அல்லது இந்தியாவையோ மற்ற நாட்டை ஆளுகிறவர்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியாவை ஆளுகிறார்கள். நாமளும் தேவன் அப்படி நினைக்கிறோம், தேவன் பூமிக்குள்ள இருந்து தான் அவர் ஆட்சி பண்ண முடியும். நோ 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 நோ, தேவன் வெளியில இருந்து கொண்டு இந்த பூமியில் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ். ஆகவே அந்த காரியத்தை தான் இன்று நாம் தேவனுடைய ஆட்சி எப்படி நடக்கிறது என்பதை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஆகவே தான் பரலோகம் என்பது தேவன் இருக்கும் இடம். பரலோக ராஜ்யம் என்பது அவருடைய ஆளுகையை, அவருடைய ஆட்சியை குறிக்கிறது. ஆகவே பரலோகத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் ஒன்றென்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஆகவே தேவன் நீங்கள் பரலோகத்திற்கு உட்பட மாட்டீர் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், நீங்கள் பரலோகத்தின் ராஜ்யத்திற்கு உட்பட முடியாது. அப்ப பரலோகத்தின் ராஜ்யத்திற்கு உட்பட வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்திலே அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஆகவே பரலோக ராஜ்யம் என்ன, அது எப்படி இந்த பூமியிலே அது செயல்படுகிறது என்பதை நாம் பார்த்து நீங்களும் நானும் அதில் உட்பட வேண்டிய அவசியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாக ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பின்பு தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். பாருங்களேன், ஆதியாக 1ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாக நான் வாசிக்கும் பொழுது இந்த வானம், இந்த பூமி, மரம், செடி மற்றும் நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் மற்றும் அநேக சிருஷ்டிகள், நீரில் வாழும் மீன்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியிலே ஊறும் பிராணிகள், பூமியில் நடமாடும் மிருகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார் 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 என்று சொல்லி அங்கே எழுதி இருக்கிறது. எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் கடைசியாக தன்னுடைய சாயலிலே ஒரு சிருஷ்டியை உண்டாக்குகிறார். அந்த சிருஷ்டிக்கு பெயர்தான் மனிதன். மனிதன் என்கிற அந்த வார்த்தையின் எபிரேய பதம்தான் ஆதாம். ஆதாம் என்கிற வார்த்தை அது ஒரு பெயர் அல்ல. ஆதாம் என்பது ஒரு சிருஷ்டியின் பெயர். மனிதன் என்கிற ஒரு சிருஷ்டி, எப்படி தமிழ்ல மனிதன் சொல்லுகிறது போல எபிரேய மொழியிலே ஆதாம். லெட் அஸ் மேக் ஆடம், நாம் ஆதாமை உண்டாக்குவோமாக. ஹல்லேலூயா. ஆகவே ஆதாம் என்பது ஒரு மனிதன் அல்ல, முழு மனித குலத்தையும் அது குறிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே அந்த ஆதாம் என்கிற அந்த மனித குலத்தை அவர் முதலாக உண்டாக்குவோமாக. எப்படி உண்டாக்குவோமாக? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம், அதை வாசிக்கலாம். பின்பு தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நம்மை போலவே மனிதனை உண்டாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் ஆளுகை செய்கிறவர், தேவன் ராஜா. அதே போலதான் தேவன் மனிதனையும் உண்டாக்கினார். அப்போ தேவன் ராஜான்னு சொன்னா மனிதனும் யாருதான்? ராஜாவாகவே உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இன்ஃபேக்ட் சொல்ல போனா மனிதன் தேவனுடைய பிள்ளை. எஸ், ஹல்லேலூயா. ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே உண்டாக்குவோமாக. ஏன் உண்டாக்குவோம்? அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நீங்களும் நானும் இந்த பூமியில் ஆளுகை செய்யும்படியாக நம்மை உண்டாக்கினார். எப்படி தேவன் பரலோகத்திலே இருந்து பரலோக ராஜ்யத்தில் அவர் ஆளுகை செய்துகிறாரோ, அதே போலவே இந்த பூமியிலேயும் மனிதர்களாகிய நீங்களும் நானும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவர் உங்களையும் என்னையும் வைத்தார். இன்னொரு காரியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு ராஜாவுக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை இருக்குன்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ராஜா பக்கத்து நாட்டுல போய் யுத்தம் பண்ணுவார். ஏன் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டையும் யுத்தம் பண்ணி ஜெயித்து தன்னுடைய ராஜ்யத்துல தன்னுடைய ஆளுகையில அதையும் கொண்டு வரதுக்காக அவர் அந்த யுத்தத்தை செய்வார். பாருங்க,
ஏன்னா அந்த நாட்டிலையும் ஏன் கொடிதான் பறக்கணும், அந்த நாட்டிலையும் ஏன் ராஜ்யம் தான் நடக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புவாங்க. இதே போலதான் தேவனும் பாருங்களேன், முதலாக அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினதற்கு முக்கியமான காரணம் பரலோகத்தின் ராஜ்யத்தின் எல்லையை அவர் விரிவுபடுத்தி இந்த பூமியிலேயும் அவருடைய ராஜ்யத்தை அவர் கொண்டு வந்தார். ஆனால் பூமியில் இருக்கிற ராஜாக்களை போல வேறு ஒருவனுடைய இடத்தை அவர் பிடித்துக் கொள்ளவில்லை. தன்னுடைய ராஜ்யத்தை செயல்படுத்துவதற்கு பூமியை அவர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே ஒரு பூமி என்கிற ஒரு கிரகத்தை படைத்து அந்த கிரகத்திலே தன்னுடைய ராஜ்யத்தை அவர் விரிவுபடுத்தி வைக்கிறார். பரலோகத்தில் என் ராஜ்யம் நடப்பது போல இந்த பூமியிலேயும் என் ராஜ்யம் நடக்க வேண்டும். பரலோகத்தில் என் கொடி பறக்கிறது போல இந்த பூமியிலேயும் என் கொடி பறக்க வேண்டும். பரலோகத்தில் என் சட்டம் நிறைவேறுகிறது போல இந்த பூமியிலேயும் என் சட்டம் நிறைவேற வேண்டும். பரலோகத்தில் என் சித்தம் நிறைவேறுகிறது போல இந்த பூமியிலேயும் என் சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் செய்துவிட்டு மனிதனையும் படைத்து பூமியிலே வைத்து அவர் சொல்லுகிறார், நீ இந்த பூமியிலே எனக்கு உட்பட்டு நீ ஆளுகை செய்ய வேண்டும். அதை சொல்லும்போது சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம், எல்லாவற்றையும் செய்யலாம், ஆனா ஒண்ணு மாத்திரம் செய்யக்கூடாது. எது செய்யக்கூடாது? அதை மாத்திரம் செய்யக்கூடாது. அது ஏதோ ஒரு பழத்தை பற்றி ஆண்டவர் சொல்லவில்லை. தேவன் ஒரு சட்டத்தை கொடுக்கிறார் ஆதாமுக்கு. இவையெல்லாம் நீ செய்ய வேண்டியது, அதையெல்லாம் செய்யக்கூடாதது. அதுதான் பாருங்க 10 கட்டளையில 5 காரியம் செய்ய வேண்டியது, மற்றதெல்லாம் செய்யக்கூடாதது. ஹல்லேலூயா. உன் தகப்பனும் தாய்க்கும் கீழ்ப்படிவாயாக, நீ செய்யணும். கொலை செய்யாதிருப்பாயாக, செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தேவன் ஆதாமுக்கு கட்டளையிலே கொடுக்கிறார். நீ எல்லாம் செய்யலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், இதை சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம், ஆனா இதை செய்யக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது. சட்டங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். இதுதான் பரலோகத்தின் சட்டம். இந்த சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால் என் ராஜ்யத்திலே நீ இருந்து கொண்டு நீயும் இந்த பூமியிலே ஆளுகை செய்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, இந்தியர்களாகிய நமக்கு இது நல்லா புரியும் பாருங்க. ஏன்னா நீங்களும் நானும் இந்தியர்களாகிய நமக்கு நம்முடைய இந்திய நாட்டின் வரலாறு தெரியும். என்ன வரலாறு தெரியும்? இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள். 1947 நாம் விடுதலை அடைந்தோம். அதற்கு முன்பதாக சில வருடங்கள் ஆங்கிலேயர்கள் இந்த பூமியிலே இந்த இந்தியாவிலே ஆட்சி செய்தார்கள். அப்பொழுது இந்தியாவுக்கு பெயர் பிரிட்டிஷ் இந்தியா அல்லது பிரிட்டனின் காலனி. எப்படி அவர்கள் ஆட்சி பண்ணினார்கள்? இங்கிலாந்தின் ராஜாவோ ராணியை இந்தியாவுக்கு வந்து ஆளுகை செய்யவில்லை பாருங்க. அவர்கள் ராஜாவும் ராணியும் அங்கேதான் இருந்தாங்க. அவங்க இங்கிலாந்துல தான் இருந்தாங்க, அவங்க பிரிட்டிஷ்ல தான் இருந்தாங்க. ஆனா அவங்க அவங்களுடைய நாட்டின் சார்பாக ஒரு சிலரை இந்த இந்தியாவுக்கு அனுப்பி அவர்கள் மூலமாக இந்தியாவை அவர்கள் ஆளுகை செய்தார்கள். ஹல்லேலூயா, எஸ். இதைத்தான் ஆண்டவரும் செய்தார். பரலோகத்திலே நான் ஆளுகை செய்கிறேன், இந்த பூமியிலேயும் என்னுடைய ஆளுகை நான் விரிவுபடுத்த போகிறேன். ஆகவே இந்த பூமியிலே ஆளுகை செய்கிறவர்கள் என்னுடைய சாயலாக என்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஆதாமை தன்னுடைய சாயல்ல படைக்கிறார். பூமியில் இருக்கிற எந்த மிருகமும் அவர் சாயல் படைக்கப்பட்டதல்ல. எந்த பறவையும் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டது அல்ல. எந்த ஒரு மீன், எந்த ஒரு சிருஷ்டிப்பு, மரம், செடி எதுவும் பரலோகத்தில் வந்தது அல்ல. எல்லாம் பூமியிலிருந்து வந்தது. ஆனால் பூமியை ஆளுகை செய்கிற மனிதன் மாத்திரம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தான். ஹல்லேலூயா. அவருடைய சாயலிலே உண்டாக்கி. ஆகவே மனிதன் பாதி பரலோகத்தை சேர்ந்தவன், பாதி இந்த பூமியை உட்பட்டவன். ஏன் அந்த பூமியிலே ஆளுகை செய்வதற்கு இந்த பூமிக்குரிய ஒரு மேனி வேண்டும் பாருங்களேன். ஏனென்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆகவே மனிதனையும் தேவன் ஆவியாகவே படைத்தார்.
ஆகவே ஆவிகள் இந்த பூமியில கிரியை செய்ய முடியாது. ஆவிகள் இந்த பூமியில கிரியை செய்ய முடியாது என்கிறதற்காக தான் தேவன் ஆவியாய் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு பூமிக்குரிய மேனியை கொடுத்தார். அதைத்தான் வாசிக்கிறோம். தேவன் மனிதனை இந்த பூமியின் மண்ணினாலே உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? உண்டாக்கி அவனுடைய நாசியிலே ஊதினார். என்ன ஊதினார்? தேவன் மனிதனை, இந்த உடலை மண்ணிலிருந்து உண்டாக்கிவிட்டு அந்த உடலுக்குள் அந்த ஆவியை அவர் ஊதுகிறார். ஊதின உடனே அந்த உடலுக்குள் சென்ற மனிதன் ஜீவ ஆத்மாவாக அவன் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. இப்பொழுது பாதி பரலோகத்திலிருந்து வந்தவன், ஆவி உள்ளே இருக்கிற உயிர் பரலோகத்திலிருந்து வந்தது, வெளியில இருக்கிற இந்த உடல் இந்த பூமியிலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார், இவர்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்ய கடவர்கள். இவர்கள் அவர்கள் ஆள கடவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் மறைமுகமா சொல்லி வைத்திருக்கிறார். Let them have dominion அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஆளட்டும், நாம ஆள மாட்டோம் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அவர் வார்த்தையில் எங்கேயும் ஆண்டவர் பூமியும் நாம் ஆளுவோம் சொல்லவே இல்லை. பாருங்களேன், சங்கீதம் 115 சங்கீதம் அதனுடைய 16வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். வானத்திலே நாம் ஆளுகை செய்வோம், பூமியிலே மனிதர்கள் ஆளுகை செய்ய கடவர்கள். ஹல்லேலூயா. ஆகவே எந்த ஒரு காரியத்திலும் தேவன் மனிதன் இல்லாமல் இந்த பூமியில் ஒரு காரியத்தையும் அவர் செய்திருக்கவே மாட்டார். பாருங்கள், செய்ய முடியாமல் இல்லை, அவரால் சர்வத்தையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சர்வத்தையும் படைத்தாலும் சர்வ வல்லவர் நம்மளுடைய ஆண்டவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் இந்த பூமியில் ஆளுகை செய்ய மாட்டேன், மனிதர்கள் தான் இந்த பூமியில் ஆளுகை செய்வார்கள். ஆகவே தான் ஆதி ஆகமத்திலிருந்து நீங்க வாட்சி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் ஒரு மனிதனை வைத்தே அவர் செய்வார். ஏன் அவர்கள் செய்ய முடியாதா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரால் எகிப்திலிருந்து காப்பாற்ற முடியாதா? முடியும். ஆனா மோசே என்கிற மனிதனை வைத்துதான் அவர் என்ன பண்ணார்? அவர்களை காப்பாற்றினார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், பூமியில் நாம் ஆளுகை செய்ய மாட்டோம், மனிதன் தான் ஆளுகை செய்வான். ஆகவே நம்முடைய நோக்கத்தை, சித்தத்தை ஒருவன் செயல்படுத்த வேண்டும். அவன் மூலமாகத்தான் நம்முடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நாம் அங்கே செயல்படுத்த வேண்டும். அதனால தான் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அவசியம். பாருங்களேன், அவர் சித்தத்தை இந்த பூமியில் செயல்படுத்த நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. எஸ், இதைத்தான் பாருங்க. இப்படி தான் எப்படி பிரிட்டன் அரசாங்கத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் இந்த இந்தியாவில் ஆளுகை செய்தார்களோ, பிரிட்டனிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் இந்தியாவை எப்படி ஆளுகை செய்தார்கள்? பிரித்தானிய அரசாங்கத்தின் சட்டப்படி இந்த இந்தியாவையும் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். பாருங்க, அதே போலதான் ஆண்டவரும் சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் சட்டத்துக்கு உட்பட்டு ஆதாமே ஏவாளே இந்த பூமியில் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்று சொல்லி. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன ஆதாமும் ஏவாளும் அவருடைய அரசாங்க விரோதமாக கலகம் செய்து அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து விட்டார்கள். பிரிந்தது மாத்திரமல்ல, இந்த பூமியின் ஆளுகையை சாத்தானுக்கு கொடுத்து விட்டு இப்பொழுது சாத்தானுக்கு அவர்கள் அடிமையாகி விட்டார்கள். எந்த ராஜ்யத்துக்கும் ஒரு எதிரி இருப்பான் பாருங்களேன், அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்தின் எதிரி சாத்தான். ஆகவே இந்த பூமியிலே மனிதனிடத்திலே லாபகமா பேசி அந்த ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இப்பொழுது மனிதனையும் அடிமையாகி வைத்து விட்டது மாத்திரமல்ல, அந்த மனிதனையே தன்னுடைய பகடை காய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன் தேவன் மனிதனை உண்டாக்கினார்? இவன் மூலமாக தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய ஆளுகையை இந்த பூமியில் செய்வதற்காக. ஆனால் அந்த மனிதனை வைத்தே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைத்தான் சாத்தான். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள். பைபிளிலே தேவன் சொல்லும் பொழுது கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனால் ஆபேல், காயின் ஆபேல் என்ன பண்ணா? கொலை பண்ணினான். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்ய வைத்தான். அதுக்கு தொடர்ச்சியை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாக 6ஆம் அதிகாரம் வரும்பொழுது
பூமியிலே மனிதனுடைய அக்கிரமம் மிகுதியாய் போய்விட்டது. தேவன் மனிதனை உண்டாக்கினதற்காக விசனப்பட்டார் என்ற ஒரு பயங்கரமான கவலையான ஒரு வார்த்தை அங்கே எழுதியிருக்கிறது. விசனப்படுகிறார். நான் ஏன் மனிதனை உண்டாக்கினேன்? இவன் மூலமாக என் சுத்தம் இந்த பூமியில் நிறைவேற வேண்டும். என்னுடைய ஆளுகை இங்கே இருக்க வேண்டும். நீதி இங்கே இருக்க வேண்டும். இந்த பூமியிலே சமாதானம் இருக்க வேண்டும். இந்த பூமியிலே சந்தோஷம் இருக்க வேண்டும். இந்த பூமியிலே என்னுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். ஆனால் இப்பொழுது எல்லாம் கெட்டுவிட்டது. பூமியிலே அக்கிரமம் பெருகிவிட்டது. மனிதனை கொலை செய்கிறவனாகவும், விபச்சாரம், வேசித்தனம், மனிதனிடத்திலிருந்து மனிதன் திருடி, இப்படிப்பட்ட மனிதனுக்கே மனிதன் விரோதியாக போய் இன்று உலகமே மிகவும் மோசமான நிலையிலே காணப்படுகிறதா இருக்கிறது. இன்று உலகத்திலே யுத்தங்கள், இரண்டு நாட்டுக்கும் சண்டை. இந்த நாட்டை ஆளுகிறவர்களும் இந்த நாட்டை ஆளுகிறவர்களும் சண்டை போடுகிறதுல இடையில மாட்டி முழிக்கிறது மனிதர்கள், குழந்தைகள். இதுதான் நிலைமை. நான் இந்த பூமியை என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நான் வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுதோ இந்த பூமி முழுவதுமாக சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டு போய் அவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக மனிதர்கள் மாறி போய்விட்டபடினாலே இன்று வேதம் சொல்லுகிறது, சரீரத்தின் கிரியை வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய், கொலைபாதகம், பில்லி சூனியம், பொறாமை, மேட்டிமை, களவு, இன்னும் அநேக காரியங்கள் அங்கே போட்டுகிறது. இவை எல்லாம் இன்று இந்த பூமியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது தேவன் பார்த்து விசனப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவன் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியிலே தன்னுடைய ஆளுகையை நிறைவேற்றுவதற்கு அவர் தன்னுடைய குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி கொடுக்கிறார். ஒரு